ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் ஆயில் கம்மியாக செஞ்சு சாப்பிட்றதுக்காக இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம். 7500 பொருள் வந்து 4400 ஆஃபர். 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு 5 லிட்டர் ஏர் ஃப்ரையர் இது. இதில் யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலே வந்து 8 ப்ரீ செட் மெனுஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்ம என்னென்ன செய்யணுன்றதை அதை கிளிக் பண்ணாலே போதும். நம்ம புதுசாக இதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு வைக்க வேண்டிய அவசியம் வராது. இதில் அதுதான் இது ஒரு ஸ்பெஷலு. முதல்ல இந்த பாக்ஸ்லேருந்து என்னென்ன இருக்குன்றதை எடுத்து பார்ப்போம். இந்த ஏர் ஃப்ரையர் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த மெனுஸ்லாம் இருக்குது. இது கீழே வந்து அந்த ட்ரே இருக்குது பாருங்கள். இது பின்னாடி அந்த வேக்யூம்லாம் வெளில போகிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். அந்த ஏர் வந்து ஃப்ரண்ட் டு பேக் 2 பக்கமாக 360 டிகிரி போகிறதுக்காக அந்த வலையை வச்சுருக்காங்க. இது பவுடர் கோட்டிங்கில் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரு. உள்ளே என்ன பார்த்திங்கன்னா அந்த ஹீட் காயில் இருக்குது. இதுதான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நம்ம ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே ப்ராசஸ் தான் இது பண்ணுது. ஒன்லி ஏர் மட்டும்தான் வருது இது. அதனால் அந்த ஏர்லேயே, அந்த ஹீட்டு ஏர்லேயே நமக்கு எல்லாமே குக் ஆகிடுது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணோம். அந்த ப்ரீ ஹீட்டை அவங்களே செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகும். அந்த ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன குக் பண்ண போகிறோமோ அதை வைக்கணும். அது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ஹீட் ஆகிடும். அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொருள் வச்சதுக்கப்புறம் ஈஸியாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அவங்க ப்ரீ ஹீட்டிங் செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ட்ரேயில் வந்து ஸ்ப்ரே கன்னை வச்சுட்டு ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும். சும்மா பேருக்கு லைட்டாக, ஏன்னா அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம வந்து 0 ஆயிலில் கூட பண்ணலாம். நம்ம இந்த சிக்கன் 65 ½ கேஜி இது. இந்த ½ கேஜியை வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயாவது யூஸ் பண்ணணும். இதுனா ஒரு 5 ml 10 ml முடிஞ்சிடுது. அப்போ எவ்வளோ எண்ணெய் நமக்கு சேவ் ஆகுது, நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலுக்கு குறையுது. பாருங்கள், லேஸாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். இது இல்லாமலே பண்ணலாம். ஸ்டார்ட். இப்போ 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு ½ குக் ஆகிருச்சு. இப்படி கலரி கூட விட்டுக்கலாம். இன்பில்டாகவே எல்லா இடத்துலையும் கவர் ஆகிடும். இருந்தாலும் சரி, சும்மா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், சும்மா கலரி பார்ப்போம். ஓகே, இப்போ அது ஆன் பண்ணிடுறோம். ஓகே, டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும் போது. அதுதான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போல. இப்போ 13 காட்டுச்சு, இப்போ 18 காட்டுது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போல இருக்குது. சரி, ரைட். இது முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து ஃபைனல் ரிசல்ட் எடுத்து போட்டுருவோம். சிக்கன் பக்கோடா மாரி ரெடி ஆகிடுச்சு. கடையில் பண்ணுற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் அவுட்புட்டு. நம்ம லேசான எண்ணெய் தான் போட்டிருக்கோம். எண்ணெய் போடாமலே செய்யலாம். எண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஆனால் இது ரொம்ப கம்மியான எண்ணெய். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்றது பாருங்கள். கையில் பயங்கரமாக கொதிக்குது. அதனால் கையில் நசுக்க முடியல, கடிச்சு காட்டுறது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக எடுக்கணும் போல இருக்குது. அது 25 மினிட்ஸ் கேட்குது. நம்ம 20 மினிட்ஸ்லேயே எடுத்துடணும் போல இருக்குது. நல்லாயிருக்கு, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. சிக்கனை முடிச்சுட்டு அடுத்து உருளைக்கிழங்கு வெட்டியாச்சு, மசாலா போட்டாச்சு, இஞ்சி பூண்டுலாம் போட்டு மசாலாவை கலக்கிட்டு லைட்டாக நம்ம பேருக்கு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிப்போம். இவ்வளோண்டு ஆயில் போதும். இதே நம்ம கடாயில் செய்யும்போது இதுக்கே பார்த்திங்கன்னா 100 ml ஆயில் வேஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ml 3 ml தான். இதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சுட்டு நம்ம அதுலேயே ப்ரீ செட்டப் இருக்குது.
உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு என்ன பண்ணணும்னு. இதில் வந்து உருளைக்கிழங்கை கிளிக் பண்ணால் 180 டிகிரி 20 மினிட்ஸ் கேட்குது. இதை நம்ம ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் இது நமக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுது. இதில் நம்ம பார்க்குறதுக்கு சின்ன கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி வழியாக பார்த்திங்கன்னா அதோட ஆக்ஷன்ஸ் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் உருவாக்குறது ஆயில் தான். அந்த ஆயிலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் நிறையா வருது. ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஏர் ஃப்ரையர். ஜிம்மேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதை சொல்லலாம். 1 மினிட்ஸ் தான் இருக்குது இன்னும் டைமு. ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் ஆனதுக்கப்புறம் இது அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணிடுச்சு. இதை நம்ம அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டிருந்தோன்னா இந்த மாதிரி ஒட்டியிருக்காது, எல்லாம் தனித்தனியாகவே வந்திருக்கும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்குதுங்களா? ஒன்று ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வெந்திருக்கு நல்லா. ஓகேங்களா? ஆயில் இல்லாமல் பண்ணுறது, லைட்டான ஆயில் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நிறைய ஆயில் போடுறது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. இதை மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.